சொன்னாங்க, கர்ப்பப்பை இல்லைன்னு சொன்னாங்க. என்னதான் சக்தி உள்ள தெய்வமா இருந்தாலும் கர்ப்பப்பை இல்லாம குழந்தை கொடுக்குமா என்ன? துளசி, எனக்கு மெமரி லாஸ் ஆனப்போ ஒரு டாக்டர் கிட்ட போனோம்ல, அவங்களே தான் ஜனனிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா? அப்போ நாம போனப்போ ஜனனியும் அங்கதானே இருந்திருக்கணும். ஜனனி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது டிராவல் பண்ண டயர்ட். இருக்கட்டும். கஸ்தூரி அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, வேற குழந்தைய கொஞ்சணும். கண்டிப்பா நடக்கும்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அங்க போனா வேண்டுதல் நிறைவேறும்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. தேங்க்யூ. நடந்துடுமா மாமா? அது உண்மையாவே சக்தி உள்ள தெய்வமா? என்ன ரம்யா எப்படி கேட்ட? நானும் அமராவதி அங்க போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நிலாவே பிறந்தா இல்ல? கொஞ்ச நாள் தானே, அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிட போகுது. என்ன தெரிஞ்சிடும்? இல்ல குழந்தை பிறக்குமான்னு. சித்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஜனனி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு அழகான குழந்தை பிறக்கும். உண்மையான மனசோட தான் சொல்றியா? துளசி எப்பவும் நல்ல மனசோட உண்மையை தான் பேசுவா. அப்போ யார் இங்க பொய்யா பேசுறாங்கம்மா? நான் யாரையும் குறை சொல்லல. துளசி உண்மையை பேசுவான்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி சிவா, 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி, ஓகேம்மா. வா, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடலாம். நீ போ, நான் வரேன். அப்போ குழந்தை கன்ஃபார்ம். என்ன பேர் வைக்கலாம்? காவேரி, குழந்தை பொறுக்கட்டும், அதுக்குள்ள என்ன அவசரம்? போங்க போங்க, எல்லாரும் போய் சாப்பிடுற வேலையை பாருங்க. ஒருவேளை பிறக்கலனா மாத்திர வேண்டியதுதான். என்னத்தை மாத்தணும்? கோயிலையா? கோயிலையும் சாமியும் மாத்தி என்ன பண்றது? சிவாவோட பொண்டாட்டிய மாத்திர வேண்டியதுதான். ஷியோரா? அப்ப ரம்யா ரெடி. நான் மன்னிச்சு மாமாவை ஏத்துக்கிறேன். என்ன பண்றது, தாய் மாமா மகனாச்சே. வெக்கமா இல்ல? பேசாம போடி. அத்தை, இந்த குடும்பத்துக்காக வெக்கப்பட்டாலும் ஆகுமா? என்ன நீ இப்படி சொல்றீங்க? பிறந்ததுல இருந்தே சிவா மாமான்னு சொல்லி வளர்ந்தவ, இப்ப என்ன நீ பண்ண முடியும்? ஆத்தா ரம்யா, நீ 3வது, 2வது இடத்துல துளசி இருக்கா. பாட்டி கிண்டல் பண்ணாதீங்க. ஜனனி பயந்துர போறாங்க. ஏய் பத்மா, என்ன கண்ணு வலியா? அம்மா, வேட்பாளர்னா அப்படிதான் இருப்பாங்க. ஒரு கெத்து வேண்டாமா? அதுக்காக வீட்டுக்குள்ளேயே சன்கிளாஸ் போட்டு சுத்துவீங்க? பத்மா, என்னாச்சு? அம்மா, வெளியே போகும்போது போட்டுக்கலாமா? கழட்டு. அதெல்லாம் இல்ல, நான் கழட்ட மாட்டேன். ஆண்டி, இது வெளியே தான் போடணும். அது உங்கள மாதிரி நார்மல் ஜனங்களுக்கு. நான் பிரசிடென்ட். அண்ணே. பத்மா, நான் அவசரமா வெளியில போகணும். நீங்க எல்லாரும் கிளம்பி வாங்க. நான் நேரா எலெக்ஷன் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். சரிங்க. சரியா? சரி. பாய். அண்ணா போஸ்டா? அப்படின்னா அது எலெக்ஷனே வைக்காம ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் அன்ன போஸ்ட். எலெக்ஷனே வைக்க மாட்டாங்களா? அப்ப யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா? ஆமா, ஓட்டு போடாமலே ஜெயிக்கிறது. அப்போ பத்மா, யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா? ஆமா, யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போடாம அது எப்படி வெற்றியாகும்? திருட்டுத்தனமா ஜெயிக்கிறியா? அம்மா, நம்ம போயிடலாம். இங்க இருந்தா
டென்ஷன் தான் ஆகும். ஆமா போலாம். ஓல்ட் லேடி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணும். எஸ் ஆயிடலாம். இந்த சூடா இருக்கு. எங்க துளசி காணோம்? கூப்பிடுங்க. நான் இங்கதான் இருக்கேன். வாழ்த்துக்கள். போயிட்டு வாங்க. நீ வரலையா? நான் எதுக்கு? அவ வேண்டாம். வாங்க நம்ம எல்லாரும் போலாம். நோ 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 நோ. அவளும் வரணும். நீ கிளம்பி வா. நான் எதுக்கு வரணும்? நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. ஹலோ, வருங்கால பிரசிடென்ட் சொல்றாங்கல்ல, கேட்காம எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். கிளம்பி வாங்க. அவளுக்கு பொறாம, அதான் வரமாட்டேன்னு சொல்றா. ஹலோ துளசி, பதவி எல்லாம் தேடி வரணும். ஆண்டிக்கு பதவி தேடி வந்திருக்கு. நீ வரலன்னா எப்படி? வா.